பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. நல்ல வார்த்தை வராதடா. ஆளை பாரு போன வாயா. அடுத்த நம்ம என்ன வாரி போறோம். ஒரு கர்மம் கிடையாது. மனிதன் வாழ்க்கையே ஒன்னாத்தான் வண்டி. உக்காந்துட்டா மொண்டி. எந்த ஊர்ல எவன் நினைக்கிறான் பாவிக்கும். அவனை இவனை கெடுக்கலாமா, இவனை அவனை கெடுக்கலாமா, ஊரை கெடுத்து குட்டி சோறாக்குறானுங்க. போறாம பொச்சிரிப்பு அங்கலாப்பு. இவனை ஒழிக்கலாமா, அவனை ஒழிக்கலாமா, இவனை காலி பண்ணலாமா. மனச வாழ்க்கையே சும்மா மூச்சு தாயா. அந்த மூச்சு போட்டா ஒரு கர்மம் கிடையாது. என்னை பொறுத்த ஒரு இருக்கிறது வாழ்க்கை ஜாலியாக அனுபவிச்சு சேருங்க. மாமா மச்சான் அண்ணன் தம்பி சித்தி பிரிமன் வாழ்க்கையெல்லாம் சேர்ந்து அனுபவிங்க. என்ன வாரியமா போறீங்க. ஒரு கர்மம் கிடையாது. இனிமே நம்மளாம் பிறக்கத்தான் போறோம். சாவ பொறுத்து பிறகுதான் போற சாவ போறா சாவத்தான் போற பிறகு போறதுல இன்னும் சாவத்தான் போறது. பிறகு பொறுத்து ஒன்றும் இல்லை. இருக்கிறது வாழ்க்கை ஜாலியாக அனுபவிச்சு சேருங்க. ஆமா எல்லாம் சௌகரியம். வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் சௌகரியம் நல்லா இருந்தா போதும். அம்மாளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க அம்மா கல்யாணம் அவ எப்படி போறப்பா. அத்தானி மாமி அதானி அதானி அது பார்த்த ஒரு எடுப்பா குடி பச்சதுல ஒரு குடி மேல இருக்கணும். சமா சின்ன சின்ன அவுத்து உண்டு. அப்புறம் என்ன வச்சு பாரு
பொண்ணு வச்சு பாடு 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 எப்படிடா எட்டி பார்த்தாலும் அவன் தான்டா ஏபுரத்தே அட ஏபுரத்தே அடா கோயிலுங்க பத்தி பாடுமா பாடுமா நல்லா பாடுமா சொல்லு சொல்லு அம்மா காமிச்சிட்டு போதுமா உனக்கு காமிக்கவா இதே போதும்மா இதே போதுமா போதும்மா நீ போ போ அடுத்த புடி அருவா புடி என் மாயா வச்சு மாட்டா கலக்கிட்டு புடி ஆமா ஏமா ஐயா நாட்டு மகன் ஆசைப்படுறாரு அப்படி என்ன செய்வியோ ஏன் செய்வியோ எனக்கு தெரியாது நீ நாட்டி ஆட தம்பிங்களாம் அப்படியே வாய்வணும் நல்லா இயற்கையா பார்க்கணும் இன்ட்ரெஸ்டா பார்க்கணும் சொல்றான் தப்பா நினைக்கிறேன் அது வாயிலிருந்து சொல்லு ஓய்வணும் நாக்கில் வசம்னா சுட்டு தடவிட்டாளா ஒரு நாக்கு போய் காலைல வச்சா தானே ஓய்வணும் அப்படியே தோட தமிழ் உங்கள்கிட்ட தான் நான் கற்றுக்கணும் ஓய்வணும் சரிம்மா நீ காட்டுமா பொட்டு கட்டே நம்ம எப்ப பார்த்தாலும் உன்னமா வர்றாரு வர்றக்காரங்க பூரா உங்கள்கிட்ட பண்ணிட்டு நினைச்சி மாமா இப்ப கரையிறேனே நீரா
வாங்கடா எப்ப வந்து ஆளை பார்க்க முடியல நான் இப்பதான் வந்தேன். பாரு அவங்களுக்கு பார்த்த உடனே இல்ல கொஞ்சம் ஒரு புடி மேல இருக்கணும். என்ன இது ஒரு புடி சோறா சோறு பாவி ஆட்டம் ஆட்டம் அமக்கலமா இருக்கணும். வாயு முட்டை ஒரு பொண்ணு ஏன் சாப்பிடாத இப்படி உடம்ப கெடுத்துக்கிற? டயட் இருக்கேன் நானு. உடம்புல வெறும் எலும்பு தானே இருக்குது. கொஞ்சமா செதக்கதா பாத்தீங்களா? ஏன் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு 40 குளுக்கோஸ் சேர்த்தக்கூடாதா? என்னதுப்பா 40 பாட்டில் என்ன குளுக்கோஸா? அது என்னது அது? உடம்பு குறையத்துக்குடா. உடம்பு குறையுதுடா. நான் வாழ்த்து. ஆமா குறைச்சிட்டு ஒரு வாரத்துக்கு முன்ன குறைச்சிட்டு நம்ம சமா சில்லு
எவ்வித குறையும் கிடையாது. நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். அப்படியா? ஏங்க அவங்களுக்கு வேண்டி சன்மானம் பண்றா கொடுத்தா சேர்ந்தேன். கொடுத்துரு. நீங்க உள்ள போங்க, நான் குழந்தை கொடுக்குறேன். வேண்டிய சன்மானம் உன்னுடைய கடமை. சரி போகட்டும். என்ன சொல்ல போறீங்க? நல்லது ஒரு விஷயத்தை உரைப்பதற்காக உன்னை அழைத்திருக்கேன். அப்படிங்களா? அது என்ன விஷயம் தெரியுமா? சொல்லுங்கய்யா. நாரதர் என்னிடத்தில் வந்து ஒரு முறை தேவலோகம் வந்து என்ன உரைத்தார் தெரியுமா? ஏண்டா என்னங்க தெரியாத உனக்கு? சொல்லுங்க. ருத்ரதாண்டபுரி ஆளக்கூடிய வல்லாள கண்டன் பூபால கண்டன் 2 அரக்கர்கள் தோன்றியிருக்கின்றார்கள். ஆமா. சிவனை குறித்து வரம் பெற செல்கிறார்கள். ஆமா. அவர்கள் வரத்தை பெற்று விட்டால் ஆமா சிறைப்பிடிப்பது யாரை? ஆகையால் அவர்கள் வரம் பெற செல்லக்கூடாது. ஆகையால் நம் இடத்தில் இருக்கின்றார்களே அரம்பை, ஊர்வசி, மேலகை, திலோதமை 4 நாட்டு மதர்களை அனுப்பி வைத்து வரம் பெற செல்லாமல் அவங்களை தவத்தை கலைப்பது அவருடைய கடமை. அழைத்து வா. யாரால ஆபத்து? ஆபத்து என்று உரைக்கின்றார். யாரால ஆபத்து தெரியுமா? வல்லாள கண்ணன், பூபால கண்ணன் 2 அரக்கர்கள் தோன்றியிருக்கின்றார்கள். ஆகையால் சிவனை குறித்து வரம் பெற செல்கிறார்கள். நீங்கள் 4 வரம் சென்று அவன் தவம் பெறாமல் நீங்கள் கலைப்பது உங்களுடைய கடமை. சுவாமி, உங்களுக்கு விருப்பம் போல் அப்படியே அந்த தவத்தை கலைக்கின்றோம் சுவாமி. ஏண்டா பாவி பல்ல வெட்டி வச்சுக்கிட்டு கண் தெரியல உனக்கு? யாரோ பல்ல வெட்டி வச்சுக்கிறாங்க. டேய் பல்ல வெட்டி வச்சுக்கிறாங்க. எதுக்கா நான் மதம் முடிச்ச ஏன என்ன பிடிக்கிறது பல்ல வெட்டி வச்சுக்கிறாங்க. வேகமா தானே வந்துங்கிறேன் நான். பல்லங்கிறது கூட தெரியல கண் தெரியாது கபாதி. விடுங்க. என்னங்க அண்ணா தவம் செய்ய போகின்றார். நாம காவல் உஷாரா இருக்கணும். சுத்தி 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 வரணும். எதுக்கு? ஏய் தேவ பசங்க ஏதாகிலும் நமக்கு தொந்தரவு கொடுப்பார்கள். அதற்கு காவல் உஷாரா இருக்கணும். நம்ம கடக்கலாம் ஒரு பிசு போட்டு நம்ம இது இருவரும் இருக்கும் போது அண்ணன் தவங்களை நாங்க சுத்தி வருவோம். இறைவா கல்யாணிக்கு கருமூட்டின் அரியை பரியாய் அரி அரண் அறியாதிவே ஆதிய தண்ணி மூட்டி அரியரண் அறியாதிவே ஆதிய தண்ணி மூட்டி கரிதனை உரித்து போற்ற கால கண்டன தேவா சிலை அதன் உருவாய் வந்து சிறுவனுக்காக அன்று
இமாச்சலம் வந்திருக்கின்றோம். பல்லாள கண்டன் இந்த புறத்தில் தபம் செய்கிறேன் என்று பார்க்கவில்லை. அந்த புறம் சென்று பார்க்கலாம். அழகான பெண்ணு வந்து உட்கார்ந்தா. சிவாய நமோ. சிவ சிவ குறைதாயா இருக்கோம். சங்கரா சங்கரா சொம்பு நேர பொங்கரா 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 கங்காதரா கங்காதரா கங்காதரா. என்னங்க அழகான பெண் வந்திருக்கேன். கண்ணை திறந்து பாருங்க. ஆதிலிங்கா. ஆதிலிங்கமே கிடையாது, இந்த ஜோதிலிங்கமும் கிடையாது. அழகான பெண் வந்திருக்க பாருங்க. மகாலிங்கா. என்னங்க இந்த நேரத்தை என்ன கட்டணத்தை முத்தம் எடுத்தால் எவ்வளவு ஒரு இன்ப சுகத்தை அடையலாம். என்னங்க ஆமா சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டே டேய் தலைவா ஓம்
நமச்சிவாய நமோ. அதிகமா நம்பிச்சிருந்தா பூனை காசுல போட்டு தேய்க்க உடம்புல அடி துணி மேல அடிக்காத. ஏண்டா ஆன்லைன்ல புக் பண்ணது இது ஆன்லைன் புக் பண்ணது வரதுக்கு 3 மாசம் ஆச்சு வரதுக்கு. இதை மட்டும் தான் புக் பண்ணேன்னு 7000 பண்ணியா போன ஞாயிற்றுக்கிழமை தான் எங்க சம்சாரத்துக்கு பாவாடை தைக்க சொல்லிக்கிறேன். இதுல பாருங்க அண்ணன் பத்தியா கடுமையா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. சீசா ஈசாடா பாவி ஏன்டா மானத்தை வாங்குற இன்னைக்கு ஏரி வேலைக்கு போய் தான் என் குடும்பம் கொஞ்சம் முன்னுக்கு வந்துக்குது. எப்பரா 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 ஏரி வேலைக்கு போனா 5 வேலை அடக்கமாகுது. 5 வேலை? ஆமா. என்னென்ன வேலை? அல்ல ஏரி வேலைக்கு போகும்போது மாட்டோட ஏரி உள்ள கட்டலாம், மாடு மேய்ஞ்சு கிடக்கும், வீட்டுக்கு வரு சேரலாம். அந்த கிளாருக்கு கொஞ்சம் வர லேட் ஆயிட்டா நம்ம ஏரி இறங்க உட்காந்து பேணு பார்க்கலாம். அப்புறம் தெரிஞ்ச மாதிரி தாங்க இத என்னது பம்பு சண்டையே விலை கொடுத்து வாங்கலாம். எப்படி எப்படி அந்த வேலை இருந்தா தானே ஒரு 10 பொம்னேட்டிங்க கும்பலா சேருவாங்க. வாய் சும்மா இருக்காது. ஏண்டி இவன் நான் வச்சுக்கிறானமே அவனை இவன் வச்சுக்கிறானமே நீ யார வச்சுக்கிற? இதான் நடக்குதா ஏரி வேலையில? உன்னி மேல அடிக்கிறது ஆன்லைன் புக் பண்ணி ஒரு ஓலை வந்து இந்த நல்ல நமது பாண்டிச்சேரி தந்தை சுப்பிரமணி கௌதமன், பாண்டிச்சேரி சுப்பிரமணி கௌதமன் இருவர் ஒன்றாக சேர்ந்து எங்கள் வந்தவாசி தேடி அமைந்துள்ள ஸ்ரீ தேவி மலர் நாடகத்தை பாராட்டி எங்கள் தேவி மலர் நாடகத்துக்காக 101 ரூபாய் வாரி வழங்கினார் சுப்பிரமணியன் கௌதம் ஐயா அவருக்கு நமது வக்கரகாளியம்மன் அவர்களுக்குமாறு அம்மனை பிரார்த்திக்கிறோம். அன்பன் வணக்கம். இதே அவரை சேர்ந்த உன்னும் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்துக்குரியவன் ஏழுமலை என்ற கலையன்பர் எனக்காக 25 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவருக்கு என் அன்பு பரிசாக அவருக்கு நான் இம்மிக்கோ 4 லட்சம் படி தூக்க தண்டனை வழங்குகிறேன். பணம் கொடுத்துட்டு தூக்கு தண்டனை என்ன என்ன 25 ரூபாய் கொடுத்தா எந்த கணக்கில் வைக்கிறது? என்னடா கணக்கு? இப்படியே போய் சரக்கு வாங்கினா கூட பிளாக்ல வாங்கினா 200 ரூபாய் சொல்றான் அவன். புடுக்கிறது மிச்ச துட்டு என்ன போது சொல்றியா? குடிக்கிற நாய நீ குடி ஏன்டா மானத்தை வாங்குற? கல்யாணத்துக்கு தான் தவம் செய்தாலும் ஒன்றுமே புரியலையே. அக்கா சுத்தி வந்திருக்கு. அந்த ஆண்மக்கள் எங்கதான் இருக்கிறானோ, அந்த ஆம்பளை எங்கதான் இருக்கிறானோ, அந்த அருகாத்தை எங்கதான் இருக்கிறானோ, அவன் சுத்தி சுத்தி நான் தேடுறேன், சுத்தி சுத்தி அலையிறேன். அவன் இருக்கிறானோ பூட்டானோ எங்களை இங்க அலைய வைக்கிறாங்க. ஐயோ ஏதோ ஒரு குரல் கேக்குதுக்கா, எனக்கு பார்த்த உடனே அலர்ஜியா இருக்குதுக்கா. எப்படி எப்படின்னு தெரியலக்கா. எங்க இருக்கான்னு பார்த்தா தானே கண்டுபிடிக்க முடியும். இங்க எங்கடா உட்கார்ந்து இருக்கிறான் பாருமா அந்த பையன். ஓம் நமச்சிவாய. ஐயே கேக்குதா இல்லையா அவனுக்கு? கேக்குது எனக்கு. ஐயோ ஒரு ஆம்பளை குரல் கேக்குதுடி. ஆம்பளை தான் இப்படி குரல் கொடுக்குறாரு. ஆம்பளையா? ஆமா ஆம்பளை. அடி சிவா சிவா சீவ சீவ நல்லா உள்ளதாயா போவோம் கம்மி. அடியே இங்க ஒரு அழகான ஆண்மகன் இருக்கிறான். ஆமா இவன்தான் அவனோ அந்த ஆம்பளையோ நாகேஸ்வரா இவன் தான் பலிக்குது. அப்பா பச்சை கிளியாக நீங்க இருக்கு, பழமாக இருக்கு, எனக்கு வந்து தின்ன மாட்டாயா? என்னை கட்டி அழைக்க மாட்டாயா? என் காம பத்தியை தீர்க்க மாட்டாயா? அத்தான் கண்விழித்து பாருங்கள், என்னை கட்டி அழையுங்கள். சிவ சிவா என்னை கட்டி அழையுங்கள். ஊத்திக்கு மாமா ஒரு ரவுடி உரிக்காயா Thank you.
பாத்தியா வீட்டுல கொஞ்சமா செனார்னா தானே மூக்கு பிடிக்கி செனார்ல வந்து நீங்க வந்து காலப்ப வேண்டியது இது உங்களுக்கு சாகுபடி தான் உங்களுக்கு மின்னாட்டுல வந்து படிச்சியா 4 பேர் நாடகம் எப்படி இது கேட்டு பாராத பாக்குறவங்க நடந்து போனியா நடி எப்படி நல்லா ஆனாலும் 4 வீட்டுல பேசுவாங்க நல்லா தான் ஆனாங்க வந்தவாசி ஆளுங்க நல்லா தான் ஆனாங்க அத போய் நாளைக்கு சைனி வேலைக்கு போறது கேட்டு பாரா என்ன சொல்லும் சித்தி நடந்து எப்படி அடி போடி அந்த நாடகம் நான் பார்த்ததே இல்லடி ஏன் அதான் பார்க்கவே இல்லையா நான் சிரிச்சேன் நான் சிரிப்பேன் நான் ஓடுவேன் நான் உட்காருவேன் எழுந்திருப்பேன் நிமிருவேன் படுப்பேன் சாப்பிடுவேன் தூங்குவேன் செத்தா நான் ஏன் சாவறேன் நீ நாள் வந்து நீ சாவ போற உனக்கு தான் குடும்பம் இல்ல அக்கு தொக்கு இல்ல என் காலில் நான் மூணத்தை கட்டிங்கிறேன் காலில் மூணை கட்டிக்கிறேன் ஆமா ஆமா அது என்னடா புதுசா இருக்குது கொண்டாட்டி 1 சம்சார் 2 ஒய் போ இந்த பக்கம் வந்துட்டோம் வா அடுத்த திசை அண்ணனை பாத்தியா ஒரே சிந்தனை ஒரே நிலை ஈசன் வரவில்லை வரம் பெறவில்லை வரம் பெற்றிருந்தால் இந்த அகிலமே நமக்கு அடக்கம் அக்கா ஆமாங்கா அவள் கவச்சத்தை வைக்க வேண்டும் ஆமா எந்த பக்கம் பாப்புவாடி நெத்தியில பட்டை கழுத்துல பட்டை இவங்க நம்ம தேடி வந்த பட்டை ஆமாக்கா சொல்லுடி மாமா உனக்காக காத்திருந்தேன்
அவளை கழிச்சு பார்த்தா சரி எப்படி எப்படியோ செய்து பார்த்தண்டி அவதான் செய்யல எதுவுமே கிடையாது அப்படியா ஆமா இப்போ இல்ல தெரியுமா அனைவரும் ஒன்று சேர்ந்து அவருடைய தவத்தை கெடுக்கணும் ஆமா எப்படி டேய் இந்த பக்கம் ஒண்ணாலுங்க நரி இந்த பக்கம் ஒண்ணாலுங்க அந்த பக்கம் போய் எடுத்து வா மாட்டி தோ வரதோ எங்கடா அண்ணன் இருக்கிறவங்களா நீ யாரு எந்த ஊரு நீங்க உண்மைய சொன்னா வீட்டு உயிரோட போகலாம் உண்மைய சொல்லல பேட்டை அட்டிக்கிற அட்டி அரைப்படி மூத்திரம் இங்கே பேய்வீங்க மீதி போகும்போது வண்டி உள்ள பேணி போவீங்க சரி என்ன வந்து யாரு நீ கேக்குறியே நீ யாரு உன் கூட வந்திருக்கானே அந்த கொள்ள பையன் யாரு நான் யாரு அவரு யாரா மேல போட்டு வாங்க எப்படி நான் யாரு அவரு யாரு ஆளை பார்க்கும்போது யாரு இவரு தெரியும் உங்களுக்கு நான் யார் தெரியுமா சுருக்கமா சொல்லப்போனா ஐயாம் லேடிஸ் ஜென்டில்மேன் ஆமா அவரு கூட வந்துக்கிறானே அவரு கேக்குறியா அவன் ஒரு மென்டல் லூஸ் அந்த ஆளு யாரு வேலைக்காரன் பாண்ணா வருவாரு போவாரு உட்காருவாரு சாப்பாட்டுல போய் இடம் பிடிப்பாரு பஸ்ல போய் சீட்டு பிடிப்பாரு ஐயோ ஏன் அங்க போறேன் நான் கடைக்கு போய் சிகரெட் வாங்கி வந்து என் வாயில வச்சு அவரு பத்த வைப்பாரு பொம்பளை பொறுக்கி அல்கா புத்தி அவர் பக்கத்துல ஒரு கூட போவாதுங்க உன்னை அப்புறம் மேட்டர் முடிக்கிறேன் மேட்டர் புடிச்சிட்டு வர்றேன் கண்ணி அப்புறம் மேட்டர் முடிக்கிறேன்னா கண்ணி நான் பெட்ல பார்த்தது எனக்கு ஒரு கூச்சம் எனக்கு இப்ப பேச போனா கண்ணை முடிக்கத்தான் வருவார் கண்ணி நான் பார்த்தது எனக்கு லவ் கவுகிறது நரம்புகள் முறுக்கேறி விட்டது அது அடக்கிற சக்தி கிடையாது கண்ணி எங்க இருக்கிறது மூஞ்சி முகத்திலே நான் கிஸ் அடிக்க முடியும் கண்ணி ஆஹா இதுவா மூஞ்சி என்ன சோர்சார்னு இருக்குது ஓ முகத்தில் பேரல் ஒளி போடுகிறாய கண்ணி அருகாமல் வந்து கண்ணை திறக்கின்றேன் கட்டி எனக்கு ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும் நமக்கென்ற ஒரு உலகம் ஆண்டவன் படைத்திருக்கிறான் விண்ணிலே வெண்புறாக்களாக சிறகடித்து பறக்கலாம் கண்ணி கண்ணை திறந்து கிட்ட வருகிற ஒரு கிஸ் அடிக்கணும் கண்ணி வழியாப்புற புள்ளமால சத்தியம் பண்ணி சொல்றேன் ஐயா கவுதுல
தேவலோகத்தில் ஆட்சி சொல்லவா? முடியாதுடா, சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. முடியாதுடா. முடியாது, முடியாது, முடியாது. அடியாத மாடு படியாது. மயில இறங்க போடுனா போடுமா? போடாது. கடலை, ஏய், யாரியவா? சொல்ல முடியாதா? எவ்வளவு இருவன் கொல்லேன், கொல்லேன். கோவத்தை அடக்கிற தசா பண்றோன்னு அதுக்கு என்ன பண்ண? ஒயின சொன்ன எஜமான் 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 சொன்ன காசு எவ்வளோ இருக்கும் உனக்கு? யாரோ வல்லால கண்டனா, யாரோ யாரோ வல்லால கண்டனா, அவன் தபம் செய்கின்றானா. அவனுடைய தபத்தை கலைக்க வந்தோம், கலைக்க வந்தோம், கலைக்க வந்தோம், என்ன நல்ல எண்ணெய், கல்ல எண்ணெய், கிருஷ்ணால எண்ணெய், ஒத்த விளக்க எண்ணெய், நிதான எண்ணெய் 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 ஆச்சரியமா சொல்லுங்களா? எண்ணெய் வைக்க வந்துக்கிறோம் நம்ம. அவன் என்ன சொல்ல பாத்தியா? தேவலோக பெண்ணா, யாரோ வளால கண்டனா, எவ்வாறோ வெள்ளி கண்டுறான். இல்லடா கருப்பெளி கண்ட. டேய், யாரோ வளால கண்டனா, நம்ம எதிரவே நம்ம அண்ணனை பத்தி பேசுறாளுங்க. பாத்தியாடா? ஆமா, எங்களை யாரும் நீ கேட்டே, நீ யாரு? ரச்ச ரச்ச கடி சலாதிபதி. ருத்ரதாண்டவரி ஆண்டவன் பூபாலகண்டன். ஏய், இவன் பூபாலடி. அங்கவா வழி அடியாத மாடு அடியாது. நீங்க சொல்லாத எங்களை போட்டு 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 அடிக்கிறீங்க. போட்டு போட்டு பொட்டாடிக்க தேவலோக பெண்கள் என்ன செய்ய வேண்டிய தவத்தை கலைக்க வந்தீங்க. ஆமா அதானே? ஆமா. எவ்வளவு இன்னும் அப்படி ஏன் கண் முன்னே என் அண்ணன் செய்யற தவத்தை கலைக்க வந்தேன்னு சொல்றியே. உனக்கு சரி சரி, அதனால என்ன செய்யணுங்க? சரியா? அங்கவா வழி. தேவலோகத்துல ஆடுறீங்களா ஆட்டம்? ஓ, இங்க ஆடுங்க. தானே பாருங்க, தேவலோகத்தில் அரம்பை ஊர்வசி திலோதமை மேனகன் நாட்டியப்படுவது பார்த்து இது தேவரிட்ட கட்டளை எங்களுக்கு. உன்னிடத்தில் ஆடுவதற்கு பாடுவதற்கு எங்களுக்கு குற்றம் கிடையாது. ஆட முடியாது, பாட முடியாது. ஆனாலும் ஆடவில்லைன்னா நாங்க அரைக்கி விடுவோம். நால்வர் மட்டும் நாங்க ஆடு நாள் வழக்கு ரசிப்பு என்பதே வராது. எங்களை விட அணிகள் சிறந்தவள் அவதோ வரா பாரு, அவளை கூப்பிடுங்க. இல்ல கும்பலா எங்க வர பாரு, அவளை விட்டு பாருங்க. வர பாரு. ஏய் பாடி 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 அவளை விட்டு பாரு. நீ பாடி உங்களை மாதிரி நாங்கள் எத்திரி பேரை பார்த்த வண்டி இந்த பிலிம் காட்டுறது, சீனு போடுறது, நூல் ஒருத்தர எங்க கிட்ட வேலைக்கு ஆகாது. அவன் விட்டு போற ஜாகத்தை தப்பி பீ துண்ணுட்டாளுங்களே. அங்க வரான்னு சொன்னாங்க, திரும்பி பார்த்தா பார்க்காமயே போயிட்டான். உனக்குன்னா கண்ணு மண்ணையில கேதா, அவன் தொண்டையில கேதா உனக்கு. நான் தான் நாங்க பாத்துக்கிறேன். நீ அவளை விட்டாங்க அவங்கள அதே விட்ட நாயே, நானும் நாங்க பார்த்தேன். நீ ஆட விட்ட. இப்போ ஒண்ணு கெட்டு போல. இப்ப தேவலோக பெண்கள் தேவலோகம் தான் போயிருக்கணும். அண்ணன் வரங்கட்டு நாடு போய் சேரட்டும். நான் தேவலோகம் போய் அவங்க அக்காவை சேர்த்து வருவோம். அது விடக்கூடாது. இந்த உலகிலே யானை முதல் எறும்புக்கடை 84 லட்சம் ஜீவராசிகளுக்கு பணியாற்றக்கூடிய கர்த்தனாக
தில்லை நடராஜன், திரு நீலகண்டன், கைலை வாசன் என்ற பல பெயர்களை பெற்று வாழ்ந்து கொண்டு வருகிறார். இருந்த பொழுதிலும் எனக்கு ஒரு கடந்தவன் புரிந்து கொண்டிருக்கின்றான் வல்லாளகண்டன் என்பவன். சென்று அவனுக்கோ நேரில் காட்சியளிக்க வேண்டும். ஓ நமச்சிவாய, ஓ என்ன நான் கோரிய கருணாகர கடவுள் கண்முன்னே காட்சி வைத்திருக்கிறாயா? உண்மையாக 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 கண்பிடித்து பார்க்கலாம். பார்க்கலாம். என்னே காட்சி, என்னே காட்சி. இப்படிப்பட்ட காட்சியை காணுவேன் என்பதற்காகத்தான் அல்லும் பகல் 60 ஆய்வுகளை நினைத்துக் கொண்டிருந்தேன். இறைவா ஈசா ஜெகதீசா மனதை ஒரு நிலையில் நிறுத்தி சிவா 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 என வெயில் என்றும் மழை என்றும் காற்றென்றும் அனல் என்றும் பார்க்காமல் எதற்காக தவம் செய்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எதற்காக? என்ன காரணம்? ஆண்டவா வரும் ஒன்று தரவே சுவாமி, உன் தவத்தை கண்டு என் மனம் மகிழ்ந்தேன். ஆமா, உனக்கு யாது வர வேண்டும் கேள், தடையின்றி தாராளமாக தருகின்றேன். சுவாமி, ஈசன் கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுப்பார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுப்பீர்களா? கண்டிப்பாக. சுவாமி, கொடுக்கிறேன் என்று வெறுமனே வாயில் உழைத்து விட்டால் போதாது. கொடுக்கிறேன் என்று முதலில் நீ சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். நான் கேட்ட வரத்தை கொடுக்கிறேன் என்று சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். சத்தியம் செய்து தர வேண்டுமா? ஆமா. அப்படி என்றால் என் மீது உனக்கு நம்பிக்கை கிடையாதா? சுவாமி, நம்பிக்கை ஒருவர் இடத்தில் சென்று ஒரு பொருளை கேட்கிறோம், நாளை வா கொடுக்கிறேன் உரைக்கிறார்கள். மறுநாள் சென்று கேட்டால் அப்பொழுது இருந்ததப்பா கொடுக்கிறேன் உரைத்தேன், இப்பொழுது இல்லை என்று உரைத்து விடுகிறார்கள் இந்த பாமர மக்கள். அப்படி இருக்க பரமனிடத்திலே சந்தேகம் என்ன இருக்கிறது? ஒரு வார்த்தையை உரைத்து விட்டால் சொல் தவற மாட்டார் என்பதற்காகத்தான் சத்தியம் கேட்கிறேன். அப்படியா? சரி வல்லகண்டா, நீ எப்பேற்பட்ட வரத்தை கேட்டாலும் சரி, அதை அப்படியே தடை இல்லாமல் தாராளமாக தருகின்றேன். இதுவே சத்தியம். சுவாமி, வரத்தின் பொருள் என்ன தெரியுமா? என்ன? இந்த பாராகிய பிரபஞ்ச பூமி இருக்கிறதே, இந்த பூமி ஒரு கீழ்த்தட்டாகவும் ஆகாயம் இருக்கிறதே, ஆகாயம், இந்த ஆகாயம் ஒரு பூச்சக்கர குடையாகவும், எது கதவனும் சாமம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள் இருக்கிறதே, 4 வேதங்கள், அந்த 4 வேதங்கள் 4 வளையங்களாகவும், வானத்திலே ஜொலித்துக் கொண்டிருக்கிறது நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்கள் சங்கிலியாகவும்,
இவை அனைத்தும் ஒருங்கே இணைத்து பார்த்தால் எப்படி இருக்கும்? அழகான ஒரு தொட்டிலாக காட்சி அளிக்கும். தொட்டில் போல் காட்சி அளிக்கும். அப்படி தொட்டில் போல் காட்சி அளித்தால் அந்த தொட்டிலே ஆறாரோ பாடுவதற்கு பணிப்பெண்கள் தேவை அல்லவா? பணிப்பெண்கள் கண்டிப்பாக தேவை. உண்மை உண்மை. அந்த பணிப்பெண்கள் யாராக இருக்க வேண்டும் தெரியுமா? யாராக இருக்க வேண்டும்? அந்த மகாவிஷ்ணு மனைவி லட்சுமி, பிரம்மதேவனுடைய மனைவி கலைவாணி, ஏன் தங்களுடைய மனைவி பார்வதி, அவர்கள் பணிப்பெண்களாக இருக்க வேண்டும். இவர்கள் மூவரும் மலைமகள் கலைமகள் மலைமகள் இவர்கள் மூவரும். ஆமா, அது மட்டும் கிடையாது. அப்படி பணிப்பெண்கள் இருந்தால், ஒரு குழந்தை இருந்தால், அந்த குழந்தையை விளையாட்டு காட்டுவதற்கு பதுமை பொம்மைகள் வேண்டும். விளையாட்டு பொம்மைகள் தேவை. உண்மைதான், உண்மைதான். அந்த விளையாட்டு பொம்மைகள் யாராக இருக்க வேண்டும்? யாராக இருக்க வேண்டும்? சூரியனும் சந்திரனும் விளையாட்டு பொம்மைகளாக இருக்க வேண்டும். விளையாட்டு பொம்மை இருந்தால் தொட்டில் இருக்கிறது, பணிப்பெண்கள் இருக்கிறார்கள், விளையாட்டு காட்டுவதற்கு பொம்மை இருக்கிறது. இருந்தாலும் அந்த தொட்டிலே தவழ்ந்து விளையாட ஒரு குழந்தை வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக தேவை. அந்த குழந்தை யார் வயிற்றில் பிறக்க வேண்டும், எந்த மாதத்தில் கருத்தரிக்க வேண்டும், எந்த மாதத்தில் பிள்ளையாக பிறக்க வேண்டும், யார் பிறக்க வேண்டும் தெரியும்? யார்? என்னுடைய மனைவி நிசாசனி வயிற்றில் பிறக்க வேண்டும். மனைவி நிசாசனி வயிற்றில். அது எந்த மாதத்திலே கருதரிக்க வேண்டும்? எந்த மாதத்தில்? வைகாசி திங்களிலே கருதரித்து மாசி திங்களிலே என்னுடைய மனைவி நிசாசனி வயிற்றில் வந்து பிறக்க வேண்டும். பிறக்கக்கூடிய குழந்தை யார் தெரியுமா? யார் வளரகண்டா? என் கண் முன்னே இருக்கக்கூடிய இந்த பரம கடவுளே. சுவாமி, பரம கடவுள் வரம் கொடுக்க போகிறார் என்று நான் மண்டியிட்டு கிடக்கிறேன். ஆனாலும் ஏன் அவ்வளவு தூரம் ஏன் வருவிட்டீர்கள்? சுவாமி, எனக்கு மகனாக பிறக்க விடுமா? அதைத்தானே சொன்னேன். நன்றாக சிந்தித்து தான் கேட்கின்றாயா? சிந்தித்து செயல்பட்டு தான் சுவாமி கேட்கிறேன். நான் உனக்கு மகனாக பிறந்து விட்டால் இந்த உலகத்தின் நிலைமை என்ன ஆவது? என்ன ஆகும்? யானை முதல் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவ ராசிகளுக்கும் படி அளக்கக்கூடிய கர்த்தன் 66 கோடி அசுர மக்களுக்கு தலைவனான அந்த வல்லாளகண்ணனுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறான் உலகம் போற்றி புகழ்ந்து பேச போகிறது. அதில் என்ன தவறு இருக்கிறது? வேண்டாம், இதை தவிர வேற ஏதாவது இருந்தால் கேள தருகின்றேன். சுவாமி, அதற்குத்தான் நான் முதல்ல உரைத்தேன். எனக்கு சத்தியம் செய்து கொடுங்கள் என்று உள்ளத்தில் கேட்டது அதற்குத்தான் கேட்டேன். சுவாமி, இருந்தாலும் படி அளக்கக்கூடிய பரமன் எதை கேட்டாலும் கொடுத்து தான் பழக்கம் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனாலும் இப்பொழுதுதான் தெரிகிறது அவரும் உண்மைதான். உனக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றேன். செய்து கொடுத்த சத்தியத்தை நானே மீறலாமா? மீறக்கூடாது. அதனால் நடப்பது தீரும். அதனால் நீ கேட்டபடியே உனது மனைவி விசாசனை வயிற்றில் வைகாசி திங்களிலே கருவுற்று வரும் மாசு திங்கள் அன்று உனக்கு நான் மகனாக பிறக்கின்றேன். ஓ சுவாமி, கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுப்பார் என்று கேள்விப்பட்டேன். இன்று உணர்ந்து விட்டேன் சுவாமி. ஆனந்தம் ஆனந்தமே சுவாமி, ஆனந்தம் ஆனந்தமே. இருந்தாலும் உனை போன்ற பக்தர்கள் எனக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். சென்று அவர்களுக்கும் நான் காட்சி தர வேண்டும் அல்லவா? சுவாமி, அவர்களுக்கும் காட்சி கொடுக்க வேண்டும். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் படி அளக்கக்கூடிய பரமன் எனக்கு மட்டும் உணவளித்து விட்டால் மக்கள் எல்லாம் வருத்தப்படுவார்கள். உண்மைதான். ஆகட்டும். ஆண்டவனை கண்டு அறிய பெரிய வரம் வாங்க வேண்டும், வரத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஆண்டவன் கண் முன்னே தோன்றினார். கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுத்து விட்டார்.
இருந்தாலும் நான் சென்று தவத்தில் அமருகிறேன். என்னுடைய தம்பியை காவலாக இருக்க சொன்னேன். காவலனை என்னுடைய தம்பியும் அவர்கள் காவலில் எப்படி இருக்கிறார்கள், எங்க இருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றும் புரியவில்லையே. சரி சரி, என் தம்பியை பார்க்க வேண்டும், நாட்டுக்கு சென்று என் மனைவியை பார்க்க வேண்டும், நாட்டு மக்களை பார்க்க வேண்டும். வல்லாரகண்ணன் தவத்தை கலைப்பதற்காக நாட்டு மக்களை அனுப்பி வைத்தோம். இன்னும் இதுவரை வரவில்லையே.